ஹலோ கைஸ், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எல்லா ஓஜிஸுமே ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. இது இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லோக்கிக்கு டாக்டர் தூம் அப்படின்னு ஒருத்தர் வருவான்னு ஏற்கனவே லோக்கிக்கு தெரிஞ்சிருக்குமா? ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். லோக்கி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா லோக்கி வந்து டிவிஏ, மல்டிவர்ஸ், காங், டைம், மல்டிவர்ஸ்ல இருக்கிற டேஞ்சர்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி புரிஞ்சுக்கிறாரு. சீசன் 2 முடிவுல மல்டிவர்ஸுக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி மல்டிவர்ஸுக்கு காட் ஆகியிருப்பாரு. அதனால மல்டிவர்ஸ்ல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் லோக்கிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகும். அப்படி பார்க்கும்போது காங்கை விட ஒரு மோசமான ஒருத்தர் வருவான்னு ஆல்ரெடி லோக்கிக்கு ஒரு இன்ஸ்டிங் இருக்கு. ஆனா அது டாக்டர் தூம் தான் அப்படின்னு லோக்கிக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அதுக்கப்புறமா ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணாங்கன்னா அதுதான் மல்டிவர்ஸோட லாஸ்ட் டேவா இருக்கும். ஏன்னா லோக்கி வந்து மல்டிவர்ஸ்ல எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா டாக்டர் தூம் அப்படி கிடையாது. அந்த மல்டிவர்ஸை ரூல் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அப்படி ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் வார்னிங்கே லோக்கிக்கு தான், அதுக்கப்புறமா தான் அவெஞ்சர்ஸுக்கு. அதுக்கப்புறமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஓஜிஸ்லாம் சேர்ந்து டாக்டர் தூம் எதிர்க்க போறாங்க. கண்டிப்பா அதை பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்க போது. மறுபடியும் எம்சியூல ராபர்ட் அவரை பாக்குறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்க போது. அதுவும் ஒரு வேற ஒரு அவதாரத்துல நம்ம பார்க்க போறோம். அதுதான் பீக்ல இருக்க போகுது. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.